சாய்ராம் வணக்கம். தைப்பூசம் 48 நாட்கள் விரத முறைய சங்கல்பம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பிள்ளையாருக்குன்னு ஒரு தீபம் ஏத்துங்க. அந்த தீபம் ஏத்தக்கூடிய எண்ணெயானது தேங்காய் எண்ணெயா இருந்தா ரொம்பவே சிறப்பானதுங்க. தினமுமே பிள்ளையாருக்கு ஒரு தீபம் ஏத்துங்க. அதோட குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க. முதல் நாள் செய்யும் போதே பிள்ளையார்கிட்ட இந்த பூஜையானதை நான் நல்லபடியா செய்து முடிக்கணும், அந்த 48 நாட்கள் எந்த விதமான தடங்களும் எனக்கு வரக்கூடாது பிள்ளையாரப்பான்னு மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சா ஒரு ரூபாய் காயினையும் நீங்க முடிஞ்சு வைங்க. குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டே நீங்க இந்த விரத முறையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. முருகர்கிட்ட மனசார வேண்டுங்க. உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் தாராளமா வைங்க. கேட்கிற இடத்துல நாம இருக்கோம், கொடுக்கிற இடத்துல முருகர் இருக்கார். கண்டிப்பா உங்களுக்கு கேட்டதை கேட்ட வண்ணமே கொடுப்பாருங்க. இப்ப படிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதலை பொறுத்து ஏதாவது ஒரு திருப்புகள் எடுத்துக்கிட்டு ஒரு 1008 முறை படிக்கிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் போல எடுத்து கூட நீங்க படிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா தினமும் ஒரு திருப்புகள் படிங்க. சஷ்டி கவசம், வேல்மாறல் அப்படின்னு நீங்க அழகா காலை மாலைன்னு பிரிச்சு படிக்கிறதுமே ரொம்ப விசேஷமானது. முயற்சி செய்து பாருங்க.